ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இது வரைக்கும் வந்த வீடியோஸ்ல இருந்த கமெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து, ஏன்னா நான் சொல்ல எல்லாமே வந்துட்டு நாங்கள் இப்போ கணிதமேதை ராமானுஜம் மாதிரி எதுக்குமே நாங்கள் வந்து ஃபைனல் சொல்யூஷனை கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அதுக்காக நாங்கள் மேதைன்னு சொல்ல வரல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து நாங்கள் இப்படி வந்து கொண்டு வரோம், நீங்கள் இது எப்படி வேணால் முடிச்சுக்குங்க. யூ கேன் ஜஸ்ட் கம்ப்ளீட் இட் ஆஸ் யூ விஷ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். நாங்கள் வந்து ஒரு ரஃபாக ஒரு டிராஃப்ட் கொடுக்கும்போது நாங்கள் கோடிங் போடும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் 6 ப்ரோக்ராம் வந்து குக் த கோடில் போட்டிருப்போம். அந்த குக் த கோடில் வந்து எதுக்குமே நாங்கள் வந்து சொல்யூஷனை கொடுத்துருக்க மாட்டோம். இது இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு அந்த டெக்னிக்கில் கடைசியாக சாம்பிள் கோட் மட்டும் தான் எழுதிருப்போம். இந்த சாம்பிள் கூட நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டாக அவுட்புட் வந்துருமானா வராது. அதில் எரர் வரும், அதில் ஏதாச்சும் சிக்கல் வரும். அதை சரி பண்ணி நீங்கள் எப்படி முடிக்கணும் முடிச்சுக்குங்க. ஸோ அப்போ எதையுமே வந்து நாங்கள் முழுசாக வந்துட்டு முடிச்சு இதுதான் கரெக்டாக டிஃபைன்டு ஆன்சர் அண்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா யூ வில் ஸ்டிக் டு தட். அதை தாண்டி யோசிக்க மாட்டீங்க. அதே இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா இதை தாண்டி எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அதை நான் என்னால் கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சுது. ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, அழகாக வந்துட்டு இது இப்படி இருக்குது, இப்படி போயிருக்கு, எது வந்து நீங்கள் இது எதை மீன் பண்ணுறீங்க, இது இப்படி வராதா, இப்படி வருமானு கேட்கும்போது நான் உங்களை திங்க் பண்ண வைக்கிறோம் நாங்கள். ஸோ தட் இஸ் வெரி ஹாப்பியர் டு அஸ். எங்களோட வீடியோஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். எங்கள் எதுலேயுமே ஃபைனல் சொல்யூஷன் கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி we are opening our community. கரெக்டாக யூடியூப் கம்யூனிட்டியில் நாங்கள் வந்து நம்ம கோட்ரேட்டோட கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணுறோம். அதில் இப்போ நாங்கள் போடுறது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. வில் இன்ட்ராக்ட் அண்ட் வில் ஜஸ்ட் டுகெதர் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, சரி, ஓகே. அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வீடியோக்கு வந்த கமெண்ட், அதில் வந்து அருண்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இஸ் தர் எனி கம்யூனிட்டி டு ஜாயின் ஆஸ்க் ஃபார் டவுட்ஸ் அப்படின்னு. அதான் இப்போ சொன்னேன், நம்ம கம்யூனிட்டி வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது 10th of July, என்ன டேட், 8th இன்னைக்கு 7th ஜூலை, சாரி இந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ண டேட்னா அது ஸ்டார்ட் பண்ண அது இது இன்னைக்கு நவம்பர் 10க்குள்ள நம்ம கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணிடுவோம். நவம்பர் 10க்குள்ள ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருவோம். ஓகேவா? சரி, அடுத்தது அதே வீடியோல வந்து பிரவீன் ராஜன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணா காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ஒரே டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அதை மெயின்ல கால் பண்றப்ப BE-CSC ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு நியூ BE-CSC அப்படின்னு போட்டு அந்த பாராமீட்டர்ல 123 வேல்யூ பாஸ் ஆயிருக்கு. இங்க அதாவது ஒரு பிகினரா கன்ஃபியூஸ் ஆகுது. கால் ஆகுறப்ப ரெண்டுத்துக்குமே அதே 123 தான் போகுமா ஃபார் ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பருக்கு. நான் கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சேன், ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேற வேற நம்பர் தருவாங்க தானே. நான் அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு. பேரு பிரவீன்ராஜ். பிரவீன்ராஜ் என்னன்னா, பிரவீன்ராஜ் லைக் நான் ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாத்துக்கும் வேற வேற போட்டுருந்தேன் நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஒன் கம்பைலரில் போயிட்டு நான் போட்ட ப்ரோக்ராமை வந்துட்டு ஏதாவது ஜாவா இல்லை பைத்தன் ஏதாவது லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக அதை போட்டு ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு வர அவுட்புட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுலேயே நம்ம பேசி எப்படி வந்து கரெக்டான வீடியோ அவுட்புட்டை கொண்டு வரலான்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே கரெக்டாக இருந்துட்டு டிஃபைண்டாக இருக்கணும்னு தெரியாது. நாங்கள் அப்படியே இந்த எக்ஸாம்பிள் இப்படி இருக்கலாம்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். நீங்கள் அதை போட்டு பாருங்க. ஏன்னா நான் ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் 2 வெவ்வேறு தான் வச்சேன். ஓகேங்களா? ஒருவேளை ஒரே மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை ட்ரை பண்ணும்போதே எனக்கு டவுட்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு கம்யூனிட்டியில் சொல்லுங்கள், எப்படி ட்ரை பண்ணலாங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? மேபி இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வில் பி ப்ரொவைடிங் யூ வித் 15 minutes ஆஃப் சப்போர்ட் செஷன். அந்த 15 minutes செஷனில் வந்து ஒரு லிங்க் அனுப்புகிறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு போகலாம். அது நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்தது வந்து விஜய் பூபாலன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காருன்னா, cannot define two methods with the same name and type of argument in a class. எரர் ரைஸ் ஆகும்னு இருக்காரு. கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்ரெடி டிஃபைன் இன் தி கிளாஸ் அப்படின்ட்டு. இது அந்த 2 மெத்தட் நம்ம ஓவர்லோடிங் போட்டதா? கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம கன்ஸ்ட்ரக்டர் முதல்ல தப்பா வாய்டு போட்டுருக்கீங்க. ஆமா அவர் கன்ஸ்ட்ரக்டர் 2 மெத்தடா நினைச்சிட்டாரு எல்லாத்தையுமே. ஓகே மெத்தட் நேம் வாய்டு போட்டு கிரியேட் பண்ணீங்க. ஆமா அது கரெக்ட் தான். அவர் சொல்ல கரெக்ட் தான். ஆக்சுவலா அவர் பேர் என்ன விஜயன் பூபாலன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது எக்ஸாக்டா ரைட்டு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் போடுவோம், மறந்து போய் ரிட்டன் டைப் போட்டு சேர்த்து போட்டுட்டோம். ரிட்டன் டைப் போட்டா அது ஆப்வியஸா மெத்தட் தான். ரிட்டன் டைப் இல்லாமல் போட்டால் அது கன்ஸ்ட்ரக்டர். வி கேன் இம்ப்ளிமெண்ட் 2-3 கன்ஸ்ட்ரக்டர் கூட நீங்கள் ஒரு கிளாஸ்ல போடலாம். அவர் சொல்றது கரெக்ட். ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். நம்ம வந்து அந்த இதுக்கு ரிப்ளை வந்து அப்கமிங் வீடியோல நம்ம சொல்றோம். ஓகே, அதான் இப்போ கன்ஸ்ட்ரக்டரா இருந்தா நம்மளால 2-3 கன்ஸ்ட்ரக்டர் ஒரே கிளாஸ்ல போட முடியும். மெத்தட் தான் ஒரே நேம்ல போட முடியாது. நாங்கள் கன்ஸ்ட்ரக்டர் தான் போட்டோம்.
ஆனால் அந்த வீடியோ ஷூட் எடுக்கும்போது அது சாயந்தரம் ஆயிட்டதுனால கொஞ்சம் டயர்டாகி ரிட்டன் டைப் வந்து நாங்கள் வந்து வச்சு போட்டுட்டோம். ரிட்டன் டைப் கிடையாது கன்ஸ்ட்ரக்டருக்கு. ரிட்டன் டைப் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் மெத்தடாக போடும்போது ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒரே கிளாஸுக்குள்ள மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்றது எக்ஸாக்டாக ரைட்டு. வெரி சாரி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். யா, அடுத்து வந்து ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு நம்ம போட்ட அந்த கிளாஸ் ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லு. ஊப்ஸ் கான்செப்ட் எனக்கு அதுல முத்துக்குமார் முத்துக்குமார் என்கிறது கமெண்ட் பண்ணிருக்காரு. தமிழ் அடிக்கடி வந்துருது. அவர் வந்து நம்ம போட்ட நியூ ஸ்டூடெண்ட்ங்கிறத வந்து பேக்கேஜ் ஆகும். அதுக்குள்ள வந்து கிளாஸ் மாலா அப்படின்னு போட்டு அதுக்குள்ள வந்து இது ஃபங்க்ஷன் வந்து வாய்ட் ஐ எம் பிகினர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து அவர் கேட்டிருக்க டவுட் மட்டும் கேளுங்க. சார் ப்ளீஸ் டெல் மீ இஃப் திஸ் ப்ராப்ளம் இஸ் கரெக்ட் ஆர் ராங். சார் ப்ளீஸ் டெல் மீ சார் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை அப்படி. அது எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தோம். கரெக்டா வந்துச்சா? இல்ல நான் அவர் போட்டிருக்கிறத படி பார்த்தாக்க வாய்டு இது கன்ஸ்ட்ரக்டர் இதுக்கு வாய்டு வரக்கூடாது. அதே மாதிரி அவர் போட்ட ஃபங்க்ஷன்ல வந்து பிராக்கெட் போர்டு யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, ஃபங்க்ஷன் அவர் பேர் என்ன? முத்துக்குமார். முத்துக்குமார் கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டன் டைப் போட்டது நாங்க பண்ண தப்பு, அது நீங்க போடாதீங்க. ரெண்டாவது மெத்தடுக்கு பிராக்கெட் ஓபன் பண்ணோம். நீங்க அதை ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு அவுட்புட் வருதான்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இல்ல எரர் வந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம கம்யூனிட்டியில அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எப்படி சரி பண்ணலாம்னு பாத்துக்கலாம். நார்மல் கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான் போட்டாங்க. நார்மல் கிளாஸ் ஆப்ஜெக்ட் போட்டா ரிட்டன் டைப் உண்டு. இல்ல ஸ்பேஸ் விட்டு போட்டிருந்தாரு. அதனால ஸ்பேஸ் விட்டு போட்டாக்க ஸ்பேஸ் விட்டு போட்டா நீங்க மெத்தடுக்குள்ள ஸ்பேஸ் விட கூடாது. சேர்த்து போடணும், இல்ல அண்டர்ஸ்கோர் போடணும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு மெத்தட்னா அதுக்கு ரிட்டன் டைப் வாய்டு தான். கரெக்ட் தான். முத்துக்குமார் போட்டது கரெக்ட் தான். பிராக்கெட் போடணுன்றீங்களா? சின்ன ஒரு அடிஷனல் ஆபரேஷன் பண்ணி அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க முத்துக்குமார். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். அடுத்த கமெண்ட் வந்து சிவான்றவர். சரி, நீங்க சொன்ன ஆடிட்டோரியம் எக்ஸாம்பிள் ஃபார் வை ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் இஸ் ஸ்லோ. How it that any relevant to why structure language is slow, it means your design of handling student is wrong. அது மட்டும் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. ஓகே, சோ அது இல்ல லைக் அது ஏன் வந்துட்டு ஸ்லோன்னு நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு எவல்யூஷன் வருது அப்படின்னு ஒரு விஷயம் வரும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ்லேருந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருந்திருக்கும். அந்த சிக்கல் இந்த டைம் கன்செப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு அசம்ஷன். ஓகேங்களா? அகைன் ஐம் சேயிங் அசம்ஷன். ஓகேங்களா? அதை நான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லலை. ஸோ ஏன்னா இந்த இடத்துலேருந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு அப்புறம் பெருசாக எவல்யூஷன் இல்லை. ஏன்னா திஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏதோ சின்ன சிக்கல் இருந்திருக்கு. அதை சரி பண்ணுறது தான் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதுவாகவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் பசங்க கிட்ட சொல்கிறோம். மற்றபடி இஃப் தெர் இஸ் எனி அதர் ரீசன், அவர் பேர் என்ன? சிவா. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ வேறு ஏதாவது காரணம், ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜ் இன்னும் ஃபைனாக தான் பெட்டராக தான் ஒர்க் ஆகுது, இல்லை ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எந்த காரணம் தான் வந்தது அப்படின்னா, ப்ளீஸ் கமெண்டர்ஸ் இன் கம்யூனிட்டி ஆர் இன் யூடியூப் வீடியோ. ஸோ தட் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பசங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். அடுத்த கமெண்ட் வந்து ஐயப்பன் ஸ்ரீ அப்படின்றவர். டியர் சார், does class belong to the static or dynamic? Does இல்ல, அது does. Does class belong to a static or dynamic approach? It is possible for dynamic classes. அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. சரி, அது பாசிபிலிட்டி என்ன இருக்கு? டைனமிக் கிளாஸஸ்னா ரன் டைம்ல கிளாஸ் வருது. ஸ்டாட்டிக்னா நம்ம வந்துட்டு கம்பைல் டைம்லேயே வந்து நம்ம வந்து, அதாவது நம்ம கோடிங் எழுதும் போதே நம்ம வந்து கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதா ஸ்டாட்டிக். டைனமிக்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது மேபி ஒரு பட்டன் கிளிக்லயோ இல்லை ஏதோ ஒரு ஆக்ஷன்லயோ வந்துட்டு புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகிறதா டைனமிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? மேபி அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? என்ன இருக்கு? நம்ம எதை போட்டப்பயே அதுதான் பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தோம். என்ன கமெண்ட் ரிப்ளை பண்ணியாச்சா? என்ன பண்ணிருக்கீங்க? A class itself is static defined to compiler time. Compiler but the object create from it are dynamic. The exist and behave at runtime. இல்ல இதுக்கான தெளிவான விளக்கம் என்ன? அதாவது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி கிளாஸ்ங்கிறது ஸ்டாட்டிக், நான் சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ கிளாஸை வந்து நம்ம கோட் எழுதும் போது அப்பதான் நம்ம வந்து எழுதுவோம். டைனமிக் அப்படிங்கும்போது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஆப்வியஸா வந்துட்டு ரன் டைம்ல நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எப்படி இன்னும் தெளிவா சொல்லலாம்? மேபி இப்படி இருக்கலாம். அவர் பேர் என்ன? ஐயப்பன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்னோட பிஸ்னஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றாங்கிறத முதல்ல நான் முடிவு பண்ணிடுவேன். ஓகேங்களா?
அது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் சொல்ல வருவாங்க. அது 2 டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் அகாடமி ஆரம்பிக்கும் போது இங்கே நாங்கள் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம். இந்த முடிவு பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக நாங்கள் போய் கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறோம். அவங்க ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. தே ஆர் பிகமிங் அவர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரோம். அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் பண்ணும்பொழுது இத்தனை ஸ்டாக் பண்ணுறோம், மெர்ன் ஸ்டாக், மீன் ஸ்டாக், அதுக்கப்புறம் அது வந்து ஜாவா, பைத்தன் ஸ்டாக், அதே மாதிரி வந்துட்டு என்னென்ன லாங்குவேஜ் சொல்லி தரோம், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி இதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் எல்லாம் கொடுத்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அப்புறம் தான் நாங்கள் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வராங்க, அவங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை வந்து நீங்கள் ரன் டைமில் டிஃபைன் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் நான் நினைக்கிறேன். மேபி அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் சொல்லுங்கள். என்ன காரணம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்குள்ளே கஸ்டமர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்க முடியாது. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட அரேபியன் டிஷ்ஷஸ் கிடையாது. நான் வந்து அரேபியனில் கிரில்லு அதெல்லாம் வந்து விற்கவே இல்லை. ஆனால் வந்து உள்ள ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு அரேபியன் இருக்கான்னு கேட்டேன்னா உடனே நான் வந்து ஒரு அந்த கிரில்லு போடுறதுக்கான அடுப்பெல்லாம் வாங்கி மாஸ்டர் போட்டு இன்ஸ்டால் பண்ணி அவர் கஸ்டமருக்கு சர்வ் பண்ண முடியாது. அது கம்ப்ளீட்லி நாட் பாசிபிள். என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நான் கொடுக்க முடியும். ஸோ கிளாஸுங்கிறது ஐ திங்க் இட் வில் பி ஸ்டாட்டிக். மேபி இஃப் இட் இஸ் டைனமிக்காக இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறேன். சாதிக் சேனல் அப்படி அதுலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் delete this video instead of deleting my comment. You are documenting your learning gaps and giving your competitors an opportunity to roast you. A genuine advice to save your audience from misleading content and save your business from your competitors. ஓகே, அவர் பேர் என்ன? சாதிக் சேனல். ஓகே, சாதிக்ஸ் சேனல். ஓகே, ஸோ என்னன்னா இட் இஸ் நாட் ஒரு வாத்தியாரோட ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியாகவே நான் பார்க்குறது என்னென்னா, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அப்படி சொல்கிறவங்களால வாத்தியாராக இருக்க முடியாது. ஸோ இல்லை, நான் இது பொதுவாக தான் சொல்கிறேன். ஒரு எதுக்காகனா எப்போ வந்து ஒரு வாத்தியார் வந்து தெரியாதுன்னு சொல்ல பழகிறாரோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்க நிறைய கற்றுப்பாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு என் பசங்களை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்க டவுட் கேட்கும்போது நான் தெரியாதுன்னு சொல்லும் பொழுது அவங்களே இதை முடிச்சிடுறாங்க. அதுவே ஒருவேளை நான் தெரியும்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சது மட்டும் தான் அவங்க கற்றுப்பாங்க, எனக்கு தெரியாதவங்க நிறைய கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நான் மிஸ்லீடிங் பண்ணலை. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are stimulating the students. அவங்கள கற்றுக்க வைக்கிறதுக்கு தூண்டுறோம். அதுவும் அவங்க முயற்சியாலேயே. முழுசாக எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுக்கறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு பவுண்டரிக்குள்ளே நிறுத்திடும். அதுவே வந்து அவங்களை ஸ்டிமுலேட் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். மேபி இன்னைக்கு ஏஐ மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஆப்வியஸாக வந்து ஒரு பையனால் வந்து கரெக்டாக அவனுக்கு என்ன வேணுங்கிறதோ அதை மட்டும் ப்ராம்ப்ட்ல தேடி கண்டுபிடிச்சு அவங்க வேணுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு அவன் ப்ராக்டிஸ் ஆகணும், ஹாபிச்சுவேட் ஆகணும். அப்போது ஒரு டெவலப்பராக ஒருத்தவங்க உள்ளே போகணுன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் எழுதிட்டு உள்ளே போய் இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ண முடியாது. யாரால வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து சிஸ்டமில் உட்காந்து ப்ரோக்ராம் போட்டு எரர் ஃபிக்ஸ் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி ஏஐல சர்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு வேணுங்கிற அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு பழகிருக்காங்களா அவங்களால தான் கம்பெனிக்குள்ளே போய் சர்வே பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து we are like எப்படி சொல்கிறது, ட்ரையிங் டு ஸ்டிமுலேட் ஸ்டூடெண்ட்ஸ் டு திங்க் ஆன் தேர் ஓன். அதான் நாங்கள் பண்ணுறோம். மிஸ்லீட் பண்ணுற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பிகாஸ் லைக் நான் வந்து 15 வருஷமாக ட்ரைனர், 12 வருஷமாக ட்ரைனர். நான் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இன்ஸ்டியூட் வச்சு ட்ரைனிங் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்கேன். என்கிட்ட படித்த பசங்களை கரெக்டான பாதையில் கொண்டு போய் தான் இது வரைக்கும் விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு வேளை அப்படி தோணி இருந்தது அப்படின்னா எனக்கு வந்துட்டு வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன் தான் தயவு செஞ்சு கொடுங்க மிஸ்டர் சாதிக்ஸ் சேனல். ஓகே, பாலான்றவர் அடுத்த கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா the word class came from classification but it is not the classification as per your example. சரியாரா ஒரு கமெண்ட் அடுத்த கமெண்ட் அவர் பிடிப்பாரு. Also your classes for a college example first on running a class in auditorium or later in code is not the correct way. You also mentioned the word instance should not be used. That is the dangerous suggestion. Please stop the saying oops. There is nothing like that. Okay. Say oops individual letters. This video will not help people. ஓகே ஓகே ஓகே. முக்கியமாக சார் பாலா சார் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு நான் எந்த விஷயத்தையுமே டிஃபைன்டாக இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பவுண்டரியில் செட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பசங்க அதுக்கு மேலே அடுத்தது கற்றுக்கிறதுக்கு போக மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு we are ஸ்டிமுலேட்டிங் எ டிஸ்கஷன் ஹியர். ஒரு நரேட்டிவ், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்படி இருக்கலாமா அப்படின்னு நாங்கள் ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணும் பொழுது, ஏன்னா நாங்கள் அப்படி நினைக்கிறோம், ஏன் வந்து இது இருக்கிறத அப்படியே டெஃபினிஷனாக படிக்கணும், இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணும்போது அதை வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நீங்கள் சொல்லும் பொழுதே அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்துட்டு செய்கிறோம். இப்போ வந்து உங்களோட சஜஷன் படி இது என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் கேட்டுட்டு உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நாங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட்
கல்விங்கிறது எப்பவுமே பவுண்டரி செட் பண்றது கிடையாது. இட் இஸ் லிமிட்லெஸ், அதாவது பவுண்டரிலெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது இப்படிதான் இருக்கணுமா நாங்கள் ஒரு டவுட்டா ஒரு விஷயத்தை அரைஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயத்தோட உள்ள வராங்க. அதுக்காக தான் இதை பண்றோம். மற்றபடி யாருக்கும் வந்துட்டு தப்பா சொல்லி கொடுக்குற இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது. ரைட். அடுத்து அவன் படிப்பான். சரி, கண்ணாடி இல்லாம நாய் கண்ணே தெரியாது. The quota comes எந்த கோட்டான்னு தெரியல. Coding is a skill. Don't learn to practice. In the background is not correct. Coding is a highly technical skill. You have to learn it. No escape from that. I have 14 years experience and I am still learning it. No. Answers are no one. கரெக்டா அந்த வார்த்தையை மட்டும் படிச்சு அழகிட்டல் முனையில படிப்போம். எனக்கு தெரியல வார்த்தை, எனக்கே புதுசு தான். ஓகேவா? மேபி நியூசன்ஸா இருக்கும். நியூசன்ஸ் போட்டுருக்காங்க. நியூசன்ஸ் தானே? ஆமா நியூசன்ஸ் தானே. சரி, ஓகே. சரி, அடுத்து if you feel overwhelmed when you start learning it, then great, it is completely normal. If you feel it easy when you start learning it, then you are not appreciating its depth and probably you may end up as a bad programmer. Okay. So ma'am, Durga ma'am actually என்னன்னா thank you for commenting first of all. இப்போ என்னன்னா லேர்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து நாங்கள் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா படித்து ஞாபகம் வச்சுக்கிறது. மற்றபடி புது விஷயங்களை கற்றுக்கிறதுலேருந்து நாங்கள் யாரையும் தடுக்கலை. ஸோ இப்போ நாங்கள் சொல்ல வரது என்னன்னா, இப்போ ஏன் ப்ராக்டிஸுங்கிற விஷயத்த வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா, கோடிங்கை வந்துட்டு சிஸ்டமில் எந்த அளவுக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல ப்ரோக்ராமர் ஆகலாம். இதுக்கு வந்து ரியல் டைம் ஆர் எப்படி சொல்கிறது லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்ககிட்ட வந்து THWS அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து, ஜெர்மன் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு லேர்னர் எங்கள்கிட்ட படிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதிலலாம் வந்து ஒரு செமஸ்டர்லேயே ஜாவா, இன்னொரு செமஸ்டரில் பைத்தன், இன்னொரு செமஸ்டர் சீனோ, அப்படியே ஒரு லாங்குவேஜே ஃபுல்லாக வச்சுருவாங்க. ஆனால் அவர் படிக்கிற யூனிவர்சிட்டியில் அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டர் பேப்பரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. 2மே C++ ப்ரோக்ராமிங் தான். ஆனால் C++-ஐ ஃபுல்லாக ஒரு செமஸ்டருக்கு அவங்க வைக்கல. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபுல்லாக வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும்தான். கான்செப்டுக்குள்ளேயே அவங்க போல பேசிக்காக ப்ரோக்ராமிங்லேருந்து ஒரு அரே ப்ரோக்ராம் வரைக்கும் போடுற வரைக்கும் ப்ரோக்ராமிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ப்ரோக்ராம்ஸை 1.5 மணி நேரத்தில் கம்பைலரில் போட்டு கொடுத்தாதான் பேனா பேப்பரில் எழுதுற மாதிரி இல்லை, கம்பைலரில் போட்டு அவுட்புட் எடுக்கணும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கு. ஸோ அப்போ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் மட்டும் செகண்ட் செமஸ்டருக்கு ஒரு பேப்பர். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அகைன் வந்து அந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸை வந்து சினாரியோ பேஸ்டாக, காம்படிட்டிவ் பேஸ்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பரீட்சையும் அதே மாதிரி கம்பைலரில் தான் எழுதுறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு திருப்பி பசங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால எக்ஸாமில் உட்காந்து கேஷுவலாக ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ளாலெஸ்ஸாக ப்ரோக்ராமிங் போட முடியும்னு சொல்கிறாங்க. அதை தான் நாங்களும் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி லேர்னிங்கை வந்துட்டு நாங்கள் தடுக்கலை. லேர்ன் பண்ணுற மெத்தடாலஜியை ப்ராக்டிஸ் மெத்தடாலஜியை வச்சுங்கன்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் கமெண்டிங். அடுத்து அவனை எப்படி சொல்லுங்க? பெயின் பாயிண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, பெயின் பாயிண்ட்ஸ் ஒரு பெயின் பாயிண்ட் வந்திருக்கு. அஞ்சலி புவன், கைண்ட்லி ப்ரொவைட் ஆன்சர் ஃபார் திஸ் வாய்டு மெயின்குள்ள வந்துட்டு அதெல்லாம் படிக்கணுமா? இல்ல அதுல அந்த ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அது ப்ரீ இன்கிரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட். அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கம்யூனிட்டியில இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு தெளிவா வந்துட்டு இந்த ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒர்க் ஆகும் அப்படின்னு ஃபுல்லா உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். மேபி அவங்க பேர் என்ன? அஞ்சலி புவன். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க அந்த கம்யூனிட்டியில வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஒரு மீட்டிங் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றோம். அந்த மீட்டிங் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம 15 minutes or 30 minutes உட்காந்து அந்த ப்ரீ இன்கிரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட்டை ஃபுல்லா நம்ம ரிசர்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சந்தான குமார் சங்கர பாண்டி. ஹாய் சார், சூப்பர் அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன். Thanks for the video and do more videos which are more helpful. But here my doubt is in whether I greater than n equal to n equal to spelling mistake. C equal to greater n இத போட்டுறாரு. Please do videos on DSA. ஓகே, சங்கர பாண்டியன் கண்டிப்பா வந்து நாங்க வந்து அவர் பேர் அதானே
ஆமாமா ஸ்மால் எரர்னா I lesser than equal to n or C lesser than equal to n ன்னு. என்ன சொன்னேன் அது நீ சொல்லல, அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு அது என்னன்னு பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு ரிப்ளை பண்ணியாச்சு. டிஎஸ்ஏ ப்ரோக்ராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாண்டியன் லைக் கண்டிப்பா பண்ணுவோம். நிறைய ஐடியாஸ் இருக்கு. அந்த குக் த கோட் சீரீஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போட போறோம். கண்டிப்பா உங்களுக்கு டிஎஸ்சி வரைக்கும் கண்டிப்பா வந்துடும். கொஞ்சம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மேபி உங்களுக்கு அதை தனியாக கற்றுக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அகைன் நீங்கள் எங்க கூட கனெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக எப்படி வந்து டிஎஸ்ஏ கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? பிரைம் ரேஞ்சில் வந்துட்டு கோகுல் H6K மேனுவல் வேல்யூ இன்செர்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம இஎஸ் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண கூடாது. நம்ம ஏன் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நீங்கள் அதை பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஸ்டாட்டிக்காக போட்டோம். ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலும் சரி, இன்புட் வாங்குறதுக்கு எந்த லாங்குவேஜில் எதில் யூஸ் பண்ணி போடுறதாலும் தரவும் போடலாம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளு. என்னடா யார் என்னது பேரே வர்றேன் ஐகானே அப்படின்னு வச்சிருக்கான். சரி பரவாயில்ல, பேர் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆப்டிமைஸ் சொல்யூஷன் எதுக்கு? பிரைம் வீடியோல ஓகே ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கேட்டிருந்தாரு பிரைம் வீடியோல. ஓகே, பிரைம் வீடியோல ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே பிரைம் வீடியோ வந்து ஏதோ வந்துட்டு ரிப்ளை பண்ணிடுறோம். ஆப்டிமைஸ்டு ஃபார் போத் டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம ஏதோ ரிப்ளை பண்ணிடுறோம். இல்ல அவர் ஆக்சுவலா எனக்கு என்ன கேட்டிருப்பாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரைம் நம்பர் ப்ரோக்ராம் தானே கேட்டிருந்தாரு. பிரைம் நம்பர் ப்ரோக்ராம்ல அவர் கேட்ட டவுட் கரெக்ட். என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு 10,100ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நான் கொடுத்தேன்னா இந்த நம்பரை பிரைமா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 1ல இருந்து அதே நம்பர் வரைக்கும் டிவைட் பண்ணி போட்டேன்னா 10,500 ஐட்ரேஷன்ஸ் ஃபார் லூப்ல வரும். இது வந்து அன்னெசரி. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ என்னன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இது 2-3 விதமா சரி பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து அவ்வளோ தூரம் பண்ண தேவையில்லை. காம்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 2லேருந்து ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் பண்ணிட்டே வரும்போது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் 0ல நான் நிறுத்தி இது காம்போசிட் நம்பர்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இப்போ 2ல ஒரு 10,100 இப்போ 2ல டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்போ அங்கேயே ஸ்டாப் பண்ணி இது காம்போசிட் நம்பர்னு நான் சொல்லிடலாம். 10,200 ஐட்ரேட் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ பிரைம் நம்பருக்கு செட் ஆகாது. ஒருவேளை பிரைம் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக எதுலையுமே 0 வராது, ஃபுல்லாக போகும். அப்போ நான் ஒரு இடத்துல நிறுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா வாங்குற இன்புட்டை டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 2 பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க நம்பரால் அது வந்து டிவிசிபிள் ஆகாது. உதாரணத்துக்கு இப்போ நான் 10 எடுத்தேன்னா அது 5 வரைக்கும் தான் டிவிசிபிள் ஆகும். 6, 7, 8 எந்த நம்பரும் 10ல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ அதனால் டிவைட் பை 2 பண்ணலாம். இன்னும் ஆப்டிமைஸாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்க. 25 ஸ்கொயர் ரூட் வந்து 5. ஸோ ஆப்வியஸாக 5லேயே அது டிவிசிபிள் ஆகிடும். அதனால அது காம்போசிட் நம்பர் முடிவு பண்ணிடலாம். மேபி வந்துட்டு ஒரு வேற 37 அந்த மாதிரி நம்பர் இருக்குன்னா 6 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ வந்துட்டு 1லேருந்து வந்து 6க்குள்ள டிவைட் பண்ணி பார்க்கும்போது ஆப்வியஸாக நமக்கு வந்து எதுலையுமே டிவிசிபிள் ஆகலை அப்படின்னா இட் இஸ் நாட் என்ன சொல்றது பிரைம் காம்போசிட் நம்பர்னு வரலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இப்போ வேற ஏதாவது நம்பர் வந்துட்டு ஆனால் கரெக்டாக எப்படி பார்த்தாலும் ஸ்கொயர் ரூட்டுக்கு கீழே வந்து வராதுன்னு நினைக்கிறேன். மேபி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அவர் பேர் என்ன? ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்ன ஆப்டிமைஸ் சொல்யூஷன் இருக்குன்னு நானும் உங்களுக்கு சர்ச் பண்ணி சொல்றேன். அடுத்தது அவ்வளவுதானே? இல்ல இன்னும் வேற ஏதாவது வீடியோலாம் கமெண்ட்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு பையன்லாம் நல்லா பேசியிருந்தாண்டா, பெருமையா சொல்லியிருந்தாண்டா. ஆனந்த் என்ன ஃபேன்ரா நானு ஏதோ சொல்லியிருந்தாண்டா. இருங்கடா.